கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. நாம் கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையில் நம்ம அப்படியே முழுகி போயிடுவோம்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அந்த பிரச்சனையில் முழுகாதபடிக்கு, நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அருமையாக வழி நடத்தி இருக்கிறார். இந்த வசனம் அதான் அருமையாக சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமேன். அவர் மிகவும் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஒருவேளை பிரச்சனை வழியாக நீங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை அருமையாக கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். நீங்கள் நிர்மூலமாக மாட்டீங்க, முழுகி போக மாட்டீங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போகும் பொழுது வழியில் செங்கடல் ஒரு பக்கம், பார்வோனுடைய இராணுவம் ரெண்டு பக்கமும் போகிறதுக்கு வழி இல்லாமல் அவங்க மிகவும் கலங்கி நிற்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம முழுகி போயிடுவோமோன்னு சொல்லி, நம்ம நிர்மூலம் ஆகிடுவோமோ என்று சொல்லி குழந்தைகள், பெரியவங்க, ஆடு மாடு எல்லாமே அப்போ அது வழியில் கொண்டு போகும்பொழுது அவங்க எவ்வளோ கலங்கி நின்று கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தார். செங்கடலை திறந்து அவர்களை வழி நடத்தினார். ஆனாலும் பின்னாடி பார்வோன் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறான். அந்த செங்கடல் வழியாக அவனும் கடந்து வரான். வழி விட்டு அவர்களை இஸ்ரவேலை கடக்க பண்ணின தேவன் இவர்களையும் உள்ளே கடக்க பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே கடல் அந்த இராணுவத்தை, பார்வோனுடைய இராணுவத்தை முழுகி போட்டு விட்டது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பயந்திருப்பாங்க. ஒரு பக்கம் செங்கடல் மலை போல நிற்கிது, ஒரு பக்கம் பார்வோன் உடைய இராணுவங்கள் விரட்டி கொண்டு வருது. இதன் மத்தியில் எப்படி நம்ம வழியே இல்லையே என்று சொல்லி கலங்கி அவங்க நின்ற பொழுது கர்த்தர் அருமையாக செங்கடலை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர். இன்றைக்கு அதே போல தான், ஒரு பக்கம் சத்துரு, ஒரு பக்கம் மனிதர்கள், ஒரு பக்கம் பிரச்சனை, போராட்டம், தேவைகள், ஒரு பக்கம் குழந்தை இல்லாமல் படுகிற பாடுகள், ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் பெருத்த நஷ்டம், பிஸ்னஸ் லாஸு, அல்லேலூயா, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். வழி தெரியலையே, எப்படி போகிறது, இந்த பிரச்சனையை தாண்டி எப்படி கடந்து போகுதுன்னு தெரியாமல் திகைத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிற தேவன், உங்களுக்கு வழி திறப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் நிர்மூலமாகி போயிட மாட்டீங்க. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியான கொடியேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடியேற்றுவார். நீங்கள் ஒரு நாளாக அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி எடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடல் வழியாய் கடந்து போக செய்தவர் உங்களை அந்த பிரச்சனைகளை தாண்டி போக பண்ணி உங்களை அதிசயமாய் அன்றைக்கு அவர்களை நடத்தின தேவன் உங்களை அந்த பிரச்சனையை தாண்டி போக பண்ணுவார். ஆகையினால கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, மலையை போல் இருக்குது, செங்கடலை போல் இருக்குது, போகிறதுக்கு வழி இல்லையே, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை நான் எப்படி தாண்டி போவேன், நான் நிர்மூலமாகி போகிடுவனோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து அவர் தாண்ட பண்ணுவார். உங்களை அதிசயமாக, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தின கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்தி உங்களை துதிக்க வைப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வைப்பார். உங்களை சகோதரனே, உங்களை அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதபடி கர்த்தர் மேலே உங்கள் பாரங்களெல்லாம் வச்சிருங்க. அவர் உங்களை அருமையாக நடத்தி உங்களை கானானுக்குள்ளே அவர்களை அன்றைக்கு வழிநடத்தினது போல அதிசயத்தின் வழியாக, அற்புதத்தின் வழியாக ஆச்சரியமாக உங்களை நடத்தி அவருடைய நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவார். உங்களை சாட்சியாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம சேனலில் வருகிற ஒவ்வொரு வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.